தெலுங்கானா மாநிலத்தில் வழுக்கை தலையில் முடி வளர வைப்பதாக கூறி சுமார் 6000 பேரிடம் லட்சக்கணக்கில் சுருட்டிய கும்பல் மீது புகார் எழுந்திருக்கிறது. முடி வளர வைப்பதாக கூறி முடிவில்லாமல் பணத்தை சுருட்டிச் செல்லும் கும்பல் சிக்குமா? இந்த நகைச்சுவை காட்சியை போல முறுக்கு சுட்ட எண்ணெயா இல்லை உளுந்தவடை சுட்ட எண்ணெயா என தெரியவில்லை. மொட்டை தலையில் சொத்தன ஒரு கரண்டி எண்ணெயை கொட்டி சரக் சரக்கென 3 சுற்று தடவி விட்டு தலா 1300 ரூபாய் என 6000 பேரிடம் ஆட்டையை போட்டிருக்கிறது ஒரு கும்பல். சொட்டை தலையில் முடி வளர வைக்கிறோம் என சொடுக்கு போட்டு சவால் விட்டு லட்சங்களை சுருட்டி சென்ற கும்பல் சிக்குமா? முடிகொட்டி தவித்து வரும் இளைஞர்கள் நாட்டில் ஏராளமானோர் உள்ளனர். இதுவே அவர்களின் மனதை கலங்கச் செய்யும் வகையில் இருக்கிறது. ஏற்கனவே அமேசான் காடுகளில் வளர்ந்த 21 மூலிகைகளால் செய்யப்பட்ட தைலத்தை நம்பி பணத்தை இழந்த இவர்கள் தற்பொழுது மற்றொரு கும்பலால் மோசடி செய்யப்பட்டுள்ளனர். முடி இழந்தவர்களின் மன உளைச்சலை காசாக்க நினைத்த இந்த கும்பல் அவர்களிடம் பணம் பறிக்க ஸ்கிரிப்டை பக்காவாக எழுதி களத்தில் தொபுக்கடீர் என குதித்திருக்கிறார். இந்த கும்பல் நாட்டின் ஒவ்வொரு மாநிலமாக சென்று சொட்டை தலையில் முடி வளர வைக்கிறோம் என சொடுக்கு போட்டு சவால் விடுத்து விளம்பரம் செய்வார்கள். ஒரு சில மாநிலங்களில் முடி வளரவில்லை என்றால் பணம் ரிட்டர்ன் என்று கூசாமல் உறுதிமொழி அளிப்பார்கள். அதை கேட்டு முடி வளரும் என ஏக்கத்துடன் வருபவர்களை மீண்டும் ஒரு முறை லாபகமாக மொட்டையடித்து அனுப்பி வைப்பதுதான் அவர்களது வழக்கம். அப்படித்தான் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் கடையை விரித்திருக்கிறது அந்த கும்பல். விதவிதமான விளம்பரங்களையும் சமூக வலைத்தள பதிவுகளையும் துண்டு பிரசுரங்களையும் பார்த்து காட்டு தீயாக பரவி உள்ளது அந்த செய்தி. வழுக்கை தலையில் முடியா என ஏக்கம் கிடைந்த இளைஞர்கள் பலரும் சிட்டாக படையெடுக்க ஆரம்பித்தனர். டெல்லியைச் சேர்ந்த சல்மான் என்பவரின் தலைமையிலான குழுவினர் மைதானத்தில் கவுண்டர்கள் அமைத்து காத்திருந்தனர். குலிகுதுப் ஷாஹி மைதானத்தில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட்டம் அலை மோதியது. கொட்டிய முடிவுக்கு ஒரு முடிவு கிடைத்ததா என சுமார் 6000 பேர் குவிந்ததாக கூறப்படுகிறது. சிகிச்சைக்காக வந்த நபர்கள் அனைவரும் மொட்டையடித்துக் கொண்டு வரிசையில் காத்திருந்தனர். அவர்களிடம் பதிவு கட்டணமாக 700 ரூபாய் மற்றும் எண்ணெய் கட்டணமாக 600 என மொத்தமாக 1300 ரூபாய் வசூலிக்கப்பட்டது. வரிசையில் வந்தவர்களை நாற்காலியில் உட்கார வைத்து மொட்டை தலையில் எண்ணெயை ஊற்றி மொழுவென தடவென தடவி விட்டு அடிக்கிற வெயிலில் அப்படியே அனுப்பி வைத்துள்ளனர். இந்த எண்ணெயை 15 நாட்களுக்கு ஒரு முறை என 3 மாதங்களுக்கு தடவி வந்தால் அடர்த்தியான முடி கருகருவென வளரும் என உத்தரவாதம் அளித்தனர். இதனை நம்பி பணத்தை கட்டிய பொதுமக்கள் தலையில் எண்ணெயை தடவிக்கொண்டு கனவுகளுடன் வீடுகளுக்கு சென்றுள்ளனர். 6000 பேரிடமும் வசூல் வேட்டையை சிறப்பாக முடித்துவிட்ட சல்மான் குழுவினர் அதன் பின் அவசரமாக டெல்லிக்கு புறப்பட்டு சென்று விட்டனர். ஏற்கனவே இந்த குழுவினர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உப்பலில் இதேபோல் விளம்பரம் செய்து பொதுமக்களிடம் பணவேட்டை ஆடியிருப்பது தற்போது தெரிய வந்துள்ளது. புகாரின் பேரில் உப்பல் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.